பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 20 மே 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பருவமழை முன்னெச்சரிக்கை தயார் நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சார்ந்த பேசியிருக்காங்க. முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்து பேசியிருக்காங்க. சரியா? சரி, இதில் நம்ம போன வருஷம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன் அலர்ட் மொபைல் அப்ளிகேஷன், டிஎன் அலர்ட் செயலி. இந்த டிஎன் அலர்ட் செயலி எதுக்கு அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை வந்தப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வடகிழக்கு பருவமழை சார்ந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அது சார்ந்த தகவல்கள், அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இல்லை நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த டிஎன் அலர்ட் செயலி மூலியமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த வானிலை ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 4 நாட்களுக்கு மேபி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வழங்குறது தான் என்ன அப்படின்னா இந்த டிஎன் அலர்ட் செயலி. சரியா? அப்போது நம்மளுக்கு வந்து மின் ஆளுகைன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. அதில் வந்து இந்த ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது, மின் ஆளுகைன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இந்த தமிழ்நாடு சார்ந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் கேட்பாங்க. சரியா? அப்போ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், பாகிஸ்தானுடனான சண்டையின் போது அணு ஆயுத அச்சுறுத்தல் எழவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி. அப்போ கேட்பாங்க, இந்தியாவோட வெளியுறவு செயலர் யார் அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி. ஓகேவா? சரி, ரைட்டுங்க. இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ரொம்ப கம்மி தான் நியூஸு. ரைட், இந்த இது முக்கியங்க. என்ன அப்படின்னா, தமிழ் கடற்பரப்புகளில் விரைவில் காற்றாலை அமைக்கும் பணி துவங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே வந்து குஜராத்துக்கு அடுத்ததாக மிக நீளமான கடற்கரை கொண்டது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் குஜராத்துக்கு அடுத்தபடியாக. சரியா? அப்போது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம் 1076, அதாவது 1076 கிலோமீட்டர். இது நம்ம தமிழ்நாடு ஜாகிரஃபி லெசன்லேயே இருக்கும் 10th புக்கில். சரியா? இதையும் ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக காற்று அதிகமாக அடிக்கிற இடத்துல வந்து காற்றாலை வந்து அமைப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாடு கிழக்கு கடற்கரை வந்து அதிகமாக காற்று அடிக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு கடற்கரை ஃபுல்லாகவே வந்து நம்ம காற்றாலைகளை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதை தான் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டுங்க. அடுத்து இந்த நம்ம இஸ்ரோவோட தலைவர் நாராயணன் அவர்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து PSLV C61 இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது தேர்டு, அந்த மொத்தம் 4 பார்ட் இருக்கும் அந்த ராக்கெட்டில். அந்த 4 பார்ட்டில் வந்துட்டு அந்த 3வது பார்ட்டு போகும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 120 செகண்ட்ஸ் வந்து அதோட செயல்பாடு இருக்கணும், அந்த 3வது பார்ட்டோட செயல்பாடு. அது வந்து 90 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆனால் கரெக்டாக செயல்பட்டுருச்சு. அந்த 4th பார்ட்டு செயல்பட்டுருச்சு. அந்த 3rd பார்ட் மட்டும் செயல்படாமல் இருந்ததுனால இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் அடுத்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக ஒரு மாதத்துக்கு ஒரு ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏவ போகிறாங்களாங்க. அது அந்த வகையில் மொத்தம் இப்போ 13 ராக்கெட் வந்து கியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ராக்கெட் அப்படின்ற வீதம் 13 மாதங்களுக்கு 13 ராக்கெட்டுகள் வந்து தொடர்ச்சியாக செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு எஸ்டிமேஷன் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து இது ரொம்ப இந்த நியூஸ் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அதாவது மேஜர் ஜெனரல் கார்த்திக் சி சேஷாஸ்திரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த நம்மளுக்கு தெரியும், ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ பாகிஸ்தான் தாக்குதலில் அம்ரிஸ்டர் பொற்கோயிலும் இருந்துச்சு. சரியா? அதை வந்துட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மே 8ஆம் தேதி இந்த அம்ரிஸ்டர் பொற்கோயில் தாக்குறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உளவுத்துறையிலேருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. அதனால் நாங்கள் அந்த ட்ரோனை வந்து எதிர்பார்த்து தான் காத்திருந்தோம், பாகிஸ்தான் ட்ரோனை வந்து எதிர்பார்த்து தான் காத்திருந்தோம். அதே மாதிரி மே 8ஆம் தேதி அவங்க ட்ரோன் வந்துச்சு, நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்போது இந்தியாவோட உளவுத்துறை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அக்யூரேட்டாக அந்த தேதி கொண்டு சொல்லியிருக்காங்க இந்திய இராணுவத்துக்கு. மே 8ஆம் தேதி அதுவும் அம்ரிஸ்டர் பொற்கோயிலை நோக்கி தாக்குதல் நடக்கும்னு இந்திய உளவுத்துறை மூலியமாக வந்த ஒரு ரிப்போர்ட்டு பெர்ஃபெக்டாக அதே மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, சிறிய ரக வெடிப்பொருட்கள் நிரம்பிய கேமிகேஸ் ட்ரோனாங்க. அதாவது சிறிய ரக வெடிப்பொருட்கள் நிரம்பிய
ட்ரோன் எது அப்படின்னா அது பேர் வந்து கேமிகேஸ் ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிலம் மற்றும் வானிலிருந்து நிலத்தை நோக்கி செலுத்தக்கூடிய ஏவுகணைகளும் ஏவப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது கேமிகேஸ் ட்ரோன் அப்படின்னா இதுதான். சரியா, அதே மாதிரி இப்போ ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் போயிட்டு இருக்கு. சரியா, தமிழ நியூஸ் பேப்பரில் வந்து கருங்காடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். அதாவது சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லை பகுதியில், அந்த மலைப்பகுதியில் ஒளிந்திருக்கக்கூடிய நக்சல்களை வந்து கண்டறிந்து அழிக்கக்கூடிய அந்த தாக்குதல் பேர் தான் என்னன்னா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியங்க. அதாவது தனியார் பங்களிப்பை அனுமதிக்க திட்டம், அணுசக்தி சட்ட திருத்தம். சரியா, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்ம 2047 தொடர்ச்சியாக பார்த்துட்டே வர்றோம். விஸ்கித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த பாரதம், அது கீழே நிறைய திட்டங்கள் அறிவிச்சிட்டு வர்றாங்க. அதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 2047 ஆண்டுக்குள்ள 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. சரியா, அப்போ கேட்பாங்க 2047க்குள்ள அணுசக்தி மூலியமாக எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா 100 ஜிகாவாட் மின்சாரம். இதில் மெயினாக அவங்க எஸ்எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்லியிருக்காங்கங்க. எஸ்எம்ஆர்னா என்னன்னா சிறிய நவீன அணு உலை, அதான் எஸ்எம்ஆர். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் மாடுலேட்டர் ரியாக்டர்ஸ். ஸோ 2033க்குள்ளே மொத்தம் 5 ரியாக்டர்ஸ் வந்து, அதாவது சின்ன சின்ன அணு உலையெல்லாம் 5 இது அமைக்க போகிறாங்க. அது மூலியமாக மின்சார உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் தான் என்ன அப்படின்னா எஸ்எம்ஆர், ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். சரியா, சரி, ரைட், ஓகேங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்பான்ஷன் நிறையா அதில் கேட்குறாங்க. அப்போ அந்த எஸ்எம்ஆர் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது இத்தாலி ஓப்பன் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்கரஸ் வந்து கோப்பையை கைப்பற்றியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நேற்று பார்த்தோம் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் பாலினி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன் பட்டம் வென்றிருந்தாங்க. இன்னைக்கு கார்லஸ் அல்கரஸ், சரியா, 2 பேருமே ஸ்பெயின் தான், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர், கப்பு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இத்தாலி ஃப்ரீ கிராண்ட் ஃப்ரீ நடந்திருக்கு. F1 கார் ரேஸு. F1 அப்படின்னாவே மேக்ஸ் வெஸ்டாப்பன், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். F1 கார் ரேஸ்னாவே மேக்ஸிமம் ஸ்பீடில் போகிறதுனால தான் மேக்ஸ் வெஸ்டாப்பன் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி துபாயில் நடந்துச்சு, துபாய் கிராண்ட் ஃப்ரீ, அதுலேயும் வந்து இவர் தான் ஜெயிச்சிருந்தார். இவர் ரெட்புல்கான டிரைவர். சரியா, அப்போ கேட்பாங்க மேக்ஸ் வெஸ்டாப்பன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா அதாவது ஃபார்முலா 1 கார் ரேஸோட தொடர்புடையவர். சரியா, சரி, ரைட்டு. பாருங்கள், அடுத்து வந்துட்டு இந்ததுங்க, அதாவது மாலத்தீவில் 55 கோடியில் இந்தியாவோட 13 நலத்திட்டங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலத்தீவோட அதிபர் பேர் முகமது மூயிஸ்ங்க. சரியா, அது ரொம்ப முக்கியம். மாலத்தீவோட அதிபர் பேர் என்ன அப்படின்னா முகமது மூயிஸ். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னா 9 தீவு கூட்டங்கள் இருக்குது. சரியா, 9 தீவு கூட்டங்களில் 81 தீவுகள் இருக்குது. அதை இணைக்கிற வகையிலான தேசிய அதிவேக படகு போக்குவரத்து நம்ம இந்தியா ப்ளஸ் மாலத்தீவு சார்பாக விட போகிறாங்க. சரியா, அப்போ 9 தீவு கூட்டங்களை இணைக்கக்கூடிய 81 தீவுகளை இணைக்கும். 9 தீவு கூட்டங்களில் இருக்க 81 தீவுகளை இணைக்கிற வகையில் அதிவேக படகு போக்குவரத்து, சரியா, கொண்டு வர போகிறாங்க. யாரு கூட சேர்ந்துனா மாலத்தீவோட சேர்ந்து. சரியா, சரி, அடுத்து இந்த முக்கியங்க என்ன அப்படின்னா எஸ்பிஐயும் அப்போலோவும் சேர்ந்து, அதாவது எஸ்பிஐ கார்டு ப்ளஸ் அப்போலோ 24x7, சரிங்களா, அதை அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது அப்போலோ 24x7 ஆகியவையும் இணைந்து அப்போலோ எஸ்பிஐ கடன் அட்டை, அப்போலோ எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஹெல்த்துக்காக. சரியா, அப்போது கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, அப்போலோ இல்லாட்டி எஸ்பிஐ இப்போ வந்து ஹெல்த்துக்காக கிரெடிட் கார்டுக்கு யார் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எஸ்பிஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போலோ. மேபி எஸ்பிஐ வச்சு தான் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, நம்மளுக்கு அகழாய்வு சார்ந்து சிலபஸில் இருக்குது. நல்ல வேலை லாஸ்ட் பேஜை பார்க்காம விட தெரிஞ்சேன். அதாவது பழனி அருகே உள்ள நெய்க்காரப்பட்டியில் கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓலைச்சுவடிகள் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஓலைச்சுவடியோட முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்னெறி நூல் இருக்குங்க. அந்த நன்னெறி நூலோட மாறுபட்ட பிரதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அந்த நன்னெறி நூலோட இன்னொரு பிரதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓலைச்சுவடிகள் 18ஆம் நூற்றாண்டில் பழனியில் கிடைக்கப்பட்ட, நெய்க்காரப்பட்டியில் கிடைக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, உலக நீதி
அப்படின்ற தமிழ் நன்னெறி நூல். சரியா? இது யாருக்குரியது? இந்த ஓலைச்சுவடி மீது ராமகுடும்பன் என பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மேபி கேட்பாங்க. சரிங்களா? ராமகுடும்பன் என பொறிக்கப்பட்ட ஓலைச்சுவடி எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னா பழனி கிட்ட இருக்க நெய்க்காரப்பட்டியில். அதே மாதிரி இந்த உலக நீதி நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா உலகநாதர். இவர் திருவாரூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைவ புலவர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உலக நீதி அப்படின்ற நீதி நூலை இயற்றினவர் யார் அப்படின்னா உலகநாதர், திருவாரூரை சேர்ந்தவர். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுதான் இந்த ஓலைச்சுவடி. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.